Bonjour, cinéheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரஜினிகாந்துடைய அடுத்த படங்கள், கமலஹாசன் சார் அடுத்த ஃபிலிம் அப்டேட்டு, அப்புறம் வந்து அஜித், விஜய், சூர்யாவும் அடுத்த ஃபிலிம் அப்டேட் என்ன நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா என்ன ஆச்சு? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்டர் ரஜினிகாந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயிலர் 2 படம் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இத வந்து இப்ப தான் வித்யா பாலன் இருக்காங்கல்ல, அந்த நேரு பார்வை கூட அஜித்துக்கு வந்து ஜோடி நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஜெயிலர் 2ல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதே மாரி ரஜினிகாந்தோடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து யார் கூட பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்டர் சுந்தர் சி கூட தான் வந்து பண்றாரு. சுந்தர் சி நடிப்பாரா என்னன்னு தெரியல. டைரக்டர் வந்து சுந்தர் சி தான். ஒரு ஃபன் காமிக்கல் ஃபிலிம் ஒரு 2, 3 மாசத்துல ஷூட் முடிச்சுட்டு அடுத்த வருஷமே ரிலீஸ் பண்ற மாரி பிளான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்டர் கமலஹாசன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறப்ப தான் பெரிய பஸ் இருந்துச்சு. முதல்ல லோகேஷ் டைரக்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து ரஜினிகாந்துக்கு வந்து அது ரொம்ப வயலன்ட்டா இருக்கும் அப்படின்னு ஒரு காரணத்தினால, டைரக்டர் வந்து நெல்சன மாத்திட்டாங்க. ஸோ கமலஹாசன், ரஜினிகாந்த் சேர்ந்து ஒரு நல்ல ஃபன் காமெடி மோட்ல வந்து நெல்சன் டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ அதுக்கெல்லாம் நானும் வெயிட்டிங் தான் இருக்கேன். ஆக்டர் விஜய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஜனநாயகன் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர்ல ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெர்ல. ஆக்டர் அஜித்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏகே 64 இந்த படத்துடைய அனௌன்ஸ்மென்ட் வந்து அடுத்த வாரம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதோ சின்னதா பஸ் மாரி கிரியேட் ஆக சொல்றாங்க. அதையும் தெர்ல பார்க்கலாம். ஆக்டர் சூர்யாவ பொறுத்தவரைக்கும் சூர்யா 47 இந்த படத்துடைய செட் ஒர்க்ஸ் வந்து இப்போ போய்க்கிட்டு இருக்கு. இந்த டைரக்டர் வந்து ஜீத்து மாசன் ஒரு நல்ல கம்பேக் ஃபிலிமோ, ஒரு காப் ஸ்டோரி பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான காப் ஸ்டோரி தான். பட் அது என்ன மாரி போகுது அப்படின்றது தான் தெர்ல. பார்க்கலாம். ஆக்டர் விக்ரம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த பெரிய அப்டேட்ஸுமே இல்ல. ஆக்டர் தனுஷ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி கடை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா Netflixல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ தியேட்டர்ல யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ போய் பாருங்க. அதே மாரி தேரே இஸ்க் மெயின் இந்த படம் வந்து இன்னும் 1 மாசத்துல ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் போஸ்டர் விட்டுருக்காங்க. ஆக்டர் சிவகார்த்திகேயன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்கே 26 விபி வெங்கட் பிரபு இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா, இதுல வந்து மேஜரான போர்ஷன்ஸ் வந்து மலேசியால நடக்கிற மாரி காட்டுறாங்களா? இல்ல மலேசியால ஷூட் பண்றாங்களான்றது தெரியல. பட் மலேசியால தான் மேஜர் போர்ஷன் ஏதோ ஒண்ணு இருக்கு. அது மட்டும் என்னன்றது கன்ஃபார்ம் மட்டும் சொல்றேன். ஆக்டர் விஜய் சேதுபதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, அடுத்த 2 படம் வந்து ஒண்ணு கார்த்தி சுப்புராஜ் கூட ஒரு படம் பண்றாரு. அதே மாரி சிறுத்தை சிவா அவங்க கூட இன்னொரு படம் பண்றாரு. டோட்டலா 2 படம் வந்து விஜய் சேதுபதி வந்து பண்றாரு. ஸோ சிறுத்தை சிவா கூட ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆக்டர் எஸ்டிஆர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, அரசன் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அத தவிர்த்து பெரிய எந்த அப்டேட்ஸுமே இல்ல. ஆக்டர் கார்த்திய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, கார்த்தி வந்து சிரஞ்சீவி இருக்கார்ல, அவருடைய 154த் ஃபிலிம்ல வந்து அவர் கூட வந்து நடிக்கிறாரு. ஆன்டகனிஸ்ட்டான்றது தெரியல. பட் அவர் கூட வந்து நடிக்கிறாரு. சரி வாங்க நம்ம மிஸ்சேலியஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம். அல்லு அர்ஜுனோட 22வது படம் ஒரு பெரிய படமா வருதுல்ல, அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிருனாள் தாக்கூர் வந்து ஷூட்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அபிஷன் ஜீவந்த் இந்த டூரிஸ்ட் டைரக்டர். அவரோட நெக்ஸ்ட் படம் வந்து Netflix வந்து ரிலீஸ் பண்றாங்க. "செவன்ஜி ரெயின்போ கனெக்ட் 2" இருக்குல்ல, இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து 60% கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து செல்வராகவனே ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. டைரக்டர் இளன் திம்ல ஸ்டார், பியார் பிரேம காதல் அவர் வந்து அடுத்த படத்தில ஹீரோவா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. டைரக்டரும் அவர் தான். ஆக்ட்ரஸ் வந்து சான்வி மேக்னா. காந்தாரா 2 இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் வந்து அக்டோபர் 31 பிரைம்ல இருக்கு. ஸோ தியேட்டர்ல மிஸ் பண்ணாம அங்க போய் பாருங்க. சார்பட்டா 2 இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து பிப்ரவரி 2026 ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் கொஞ்சம் நல்ல வியூஸ் போகும். தேங்க் யூ.